தன்னை மாரி கண்ணு கலங்கி தண்ணியா வந்துச்சு. எனக்கு ரொம்ப தீப்பெட்டி கிராமம் எந்த அளவுக்கு அதிகாரிகள் அழிக்கப்பட்டதோ அதே சம்பவம் கள்ளக்குறிச்சியில் நடந்துருக்கு. எல்லா தெருவுலையும் போய் பார்த்தீங்கன்னா அழுகுற சத்தம் மோள சத்தம் தான் கேட்கும். மறைபடுத்து இனிமேல் கள்ளக்குறிச்சி காரணத்தை எடுக்க வேண்டியதுதான். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாமோ இப்போ இருக்கின்ற பகுதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி நகரத்தின் மைய பகுதி அருகே அமைந்துள்ள கருணாபுரம் என்ற கிராமத்தில் உள்ள அப்பாவி மக்கள் தான் கள்ள சந்தையில் விற்ற கள்ள சாராயம், அதாவது விச சாராயத்தை அருந்தி இதுவரையில 64 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ள சம்பவம் இந்த கிராமத்துல, இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே ஒரு சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. தினந்தோறும் இந்த கருணாபுரத்துல மரணங்கள் ஏற்பட்டு வருகிறது. இந்த கருணாபுரத்துல தினந்தோறும் ஏற்படுகின்ற உயிரிழப்புகளை தகனம் செய்வதற்காக கருணாபுரம் கிராமம் அருகே அமைந்துள்ள கோமிகி ஆற்றில் தற்காலிகமாக ஒரு தகன மேடை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தகன மேடையில தினந்தோறும் இந்த பெண்கள் தகனம் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ள வெட்டியான் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இது குறித்து விரிவாக பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், என் பேர் திருநாவுக்கரசு. இந்த வேலை தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். 14 வருஷமா இதில் தான் இருக்கிறேன். எப்பயும் மாசத்துக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு நாள் தான் இது போல சாகு வரும். ஆனால் அந்த சாராயம் குடிச்சதுலேருந்து ஒரு நாளைக்கு 5, 10, 2, 5, 10 இப்படி தான் வருது. ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது சார். நான் பக்கத்தில் கோர்ட் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, தாலுகா ஆஃபீஸ் இருக்குது, தாலுகா இருக்குது. இது மீறி இங்கே கீழே விற்று இத்தனை பேர் உயிர் போக்கிட்டாங்க. எல்லா தெருவுலையும் போய் பார்த்தீங்கன்னா அழுகுற சத்தம் மோள சத்தம் தான் கேட்கும். எல்லா இடத்துலையும் ரொம்ப மன கஷ்டமாகுது, வருத்தமாகுது. இதில் மாமா, சித்தப்பா, இதில் எல்லாம் என்ன முக்கியமான எல்லாம் கூலிக்காரங்க தான். எல்லாம் கூலி வேலை செய்யறவங்க தான். பசங்க எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க தான். இதுக்கு தகுந்த அரசாங்கம் இதுக்கு நல்ல முடிவு எடுத்து செய்யணும். இது முழுக்க பொறுப்பு ஏற்றுக்கிறது மு க ஸ்டாலின் ஏற்றுக்கணும். முதலமைச்சர் ஏற்றுக்கணும். அவர் தான் ஏற்றுக்கணும். ஏன்னா எல்லாம் குழந்தைங்க தான். எல்லாமே ரொம்ப கஷ்டவாளி குடும்பம் தான் எல்லாமே. பாருங்க, 3 நாளைக்கு முன்னாடி 19ஆம் தேதி 13 பாடி அடித்தோம். அதுக்கு மொதல் நாள் 12 பாடி அடித்தோம். அதுக்கப்புறம் 5 பாடி அடித்தோம். அப்புறம் 2 பாடி அடித்தோம். இந்த நேற்று 1 எரிச்சோம். இந்த பின்ன ஒண்ணு வந்துட்டு இருக்குது. தினந்தோறும் பெண்களை தகனம் செய்வது உங்களுடைய பிரதான பணியா இருக்கு. ஆமா, தினந்தோறும் வந்துட்டே தான் இருக்குது. இன்னும் வந்துட்டு தான் இருக்குது. இந்த பெண்ணு ஒண்ணு வருது. கேட்கறதுக்கு பாக்குறதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகுது. அரசாங்கம் நல்ல ஒரு முடிவு எடுத்து இந்த கலாச்சாரத்தை குடிச்சா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. முதல் நாள் 19ஆம் தேதி எத்தனை பிணங்களை தகனம் செய்தீங்க? 19 ஒரே நேரத்துல அப்படியே ரெண்டு சிலை காட்டிருக்காங்க. அந்த ஒரு சிலை, ஒரு சிலை, 19 எரிச்சு. 19 பிணங்களை ஒரே நேரத்துல எரிக்கும் போது உங்களுக்கு மனநிலை எப்படி இருந்தது? கண்ணீரை கலங்கிட்டு, தன்னை மாரி கண்ணு கலங்கி தண்ணியா வந்துச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாயி போச்சு. அது இனிமேல் சாராயம் இது விற்க கூடாது, கள்ளச்சாராயத்தை விற்க கூடாது. இது முக்கிய கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு பொறுப்பு காக்கி சட்டம் தான். அதுக்கு அதிகம், அதாவது அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், ஆளுங்கட்சி, எதிர்கட்சியை சேர்ந்த அரசியல் பிரமுகர்கள் உதவியோடு சம்பவம் நடைபெறுகிறது. அவங்கதான் பொறுப்பு ஏற்றுக்கணும். இதுக்கு இந்த இறந்தவங்க வீட்டுகளுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்து உதவி செய்யலாம்னு எனக்கு ஒரு சந்தோஷம். செஞ்சா நல்லது. இந்த கோமிகி ஆற்றில் இது தற்காலிக தகன மேடை. இப்ப இது தற்காலிகமா தான் பண்ணுது. இதுலதான் போப்போம் 19 ஒரேடியா வந்தனால லைனா வச்சுட்டோம். பிணங்கள் எல்லாம் எரிக்கப்படுகிறதா இல்ல இல்ல எரிக்கப்படுகிறது. 9, 10, 11 பதிச்சிருக்கீங்க. இது இல்லாம எரிச்சது இல்லாம பதிச்சிருக்கோம். 11 பதிச்சிருக்கோம். இது இல்லாம பதிக்கிறாங்க, எரிக்கிறாங்க. அதையும் செஞ்சுட்டு இருக்கோம், இதையும் செஞ்சுட்டு இருக்கோம். 2 செஞ்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான். இது இல்லாம இனிமேட்டு கர்நாபுரத்துல மட்டும் இல்ல, மொத்த தமிழ்நாட்டில் இது எதுவும் நடக்கூடாது என்பதுதான் எதுவுமே நடக்கும். இப்ப இந்த தற்காலிக தகன மேடையில எவ்வளவு வெட்டியான்கள் பிணத்தை தகனம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்கீங்க? நாங்க 8 பேர் இருக்கோம். 8 பேர் இருக்கீங்க. 8 பேருக்கும் தினந்தோறும் பிணத்தை எரிக்கிறதா வேலைதான். இதே வேலைதான். 8 பேர் இதே வேலை தான் செஞ்சுட்டு. அங்க வீட்டுக்கும் போக முடியாது. இங்க லைட்லாம் கட்டி விட்டு இங்கே படுக்க வச்சிட்டாங்க. இங்கே இருந்து செய்யுங்க. 24 மணி நேரமும் பிணத்தை எரிக்கின்றதா வேலை. இதுக்கு முன்பாக வாரம் ஒருத்தர், மாதம் ஒருத்தர் வயசானவங்க இறப்பாங்க, தகனம் செய்வீங்க. ஆனா ஒரே நேரத்துல வைக்கும் போது ஒரே மாதத்துல ஒரு 64 பிணைகளை தகனம் செய்வது என்பது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். கஷ்டம் தான். ஆனா இது போல எதுவும் நடக்கூடாது. அதே எத்தனை ஆண்டுகளாக நீங்க வெட்டியானா பணியாற்றி வரீங்க. இந்த ஒரு மாதத்தை மட்டும் ஒரு 64 பேர் உயிர் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அடக்கம் செய்திருக்கீங்க, தகனம் செய்திருக்கீங்க. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு சோகமா இருக்காது சொல்லுங்க. சோகம்னா ஒரு அளவு கடந்த சோகம், அலைகடல் போல. அதை விட ஒரு மிகுந்த சோகம். 1, 2 நம்ம அதுக்கு கொஞ்சம் ஆறுதல் பண்ணலாம்.
இது வந்து குறைஞ்சபட்சம் 50க்கு மேல். அதனால எல்லாருமே கொஞ்சம் சோகம் வரதான் செய்யும். ரொம்ப ஆழ்ந்த சூழ்நிலை. ஒவ்வொருத்தருக்கும் தூக்கம் வரல, ஒருத்தரும் சரியான முறையில் சாப்பிட்றதில்ல. அந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இதுவரை எத்தனை பேருக்கு தகனம் பண்ணிருக்கீங்க, அடக்கம் செய்திருக்கீங்க? 64 பேரா? எரி விட்டது வந்து ஒரு இதுவரைக்கும் 23. எரி விட்டது. இதெல்லாம் வந்து அடக்கம் பண்ணது வந்து ஒரு 9. இது இல்லாம இடையில வேலை போயிருக்கு. அது நமக்கு கணக்கு வரும். அது நமக்கு தெரியும். ஒரு அத்திப்பட்டு மாதிரி இது அத்திப்பட்டி கிராமம் எந்த அளவுக்கு அதிகாரிகள் அழிக்கப்பட்டதோ அதே சம்பவம் கள்ளக்குறிச்சியில் நடந்துட்டு இருக்கு. அது இனிமேல் அதிகாரிங்க வந்து அதை இன்னொரு முறை அது மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது, அதெல்லாம் பாதுகாத்துக்கிட்டா போதும். ஒரே நேரத்தை இத்தனை பிணங்களுக்கு வந்து தகனம் செய்யும் போது நீங்க எந்த அளவுக்கு அனுபவத்தை சொல்லுங்க, எந்த அளவுக்கு சோக தள்ளப்பட்டீங்க? நீங்க சோகத்தோட மட்டும் இல்லைங்க, அந்த ஒரே நாள்ல ஒரு 13 பிரேதத்தை நாங்க அடக்கம் எரி விடணும். அந்த அளவுக்கு எங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நிகழ்வு நடந்திருக்கும், அதெல்லாம் நாங்க மனசை பொறுத்துக்கிட்டு தான் நாம அதை செஞ்ச ஒரு சூழ்நிலை நாங்க செஞ்சுட்டு. கிராமமே எந்த அளவுக்கு சோகத்துல மூழ்கி இருக்கு? அது அத்திப்பட்டி கிராமம் சொல்லிட்டு முதல்ல வரைபடத்துல இனிமே கள்ளக்குறிச்சி காரணத்தை எடுக்க வேண்டியதுதான், வேற வழி. இன்னும் பிணைகள் வந்துகிட்டே இருக்கு, இன்னும் வரதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது எங்க நாலேஜ் இன்னும் வரல. அதான் அரசாங்கத்துக்கு வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து எங்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருவாங்க, இன்னும் இத்தனை வருது இத்தனை போன்னு சொல்லிடுவாங்க. இதுல அடக்கம் பண்றது எத்தனை, எரிவுறது எத்தனை அவங்களுக்கு பத்தி சொல்றாங்க. இப்போ 24 மணி நேரமும் இந்த இடத்துல பணியில இருக்கீங்க. எத்தனை பேர் இருக்கீங்க? நாங்க ஒரு 8 பேர். 8 பேர் இருக்கீங்க. 8 பேர் வந்து தொடர்ந்து பிணங்களை தகனம் செய்றீங்க, அடக்கம் செய்றீங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னாக்கா ஒரு கிராமத்துல ஒருவர் மரணம் அடைந்தாலே அந்த கிராமம் வந்து அந்த சோகத்திலிருந்து மீள்வதற்கு 1 வார காலம் இல்ல 1 மாத காலம் கூட ஆகலாம். ஆனா இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்துல வந்து ஒரே மாதத்துல ஒரே கிராமத்துல இந்த கள்ள சாராயம் மருந்தி விஷ சாராயம் மருந்தி வந்து 64 பேர் வந்து மரணம் அடைந்திருக்காங்க. இந்த 64 பேரும் வந்து தினந்தோறும் இந்த தற்காலிக தகன மேடையில வந்து தகனம் செய்வது, நல்லடக்கம் செய்கின்ற பணி வந்து நடைபெற்று வருகிறது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த கள்ள சாராயம் குடித்து மரணம் அடைந்த காரணமாக எத்தனையோ குழந்தைகள் வந்து தங்களுடைய பெற்றோரை இழந்து உள்ளது, எத்தனையோ தாய்மார்கள் வந்து தங்களுடைய தாலி இழந்து விதவைகளாக வந்து ஆகியிருக்காங்க. எனவே வந்து தமிழக அரசு, அது காவல்துறை அதிகாரிகள், மதுவிலக்கு தீர்வை அதிகாரிகள் வந்து ஒட்டுமொத்த அரசு இயந்திரம் வந்து தமிழ்நாட்டுல இதற்கு மேல அந்த கள்ள சாராயம் விற்பனை என்பது முற்றிலுமாக வந்து தவிர்க்கப்பட வேண்டும். முற்றிலுமாக இந்த கள்ள சாராயம் தவிர்க்கப்பட்டால் இந்த கள்ள சாராயத்தால் ஏற்படுகின்ற ஒரு உயிரிழப்புகளை தடுக்க முடியும் என்பதை வந்து தமிழக அரசு வந்து உணர வேண்டும். இதே போல் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த 2023ஆம் ஆண்டு கூட விழுப்புரம் மாவட்டத்துல வந்து 22 நபர்கள் வந்து கள்ள சாராயம் மருந்தி மரணம் அடைஞ்சிட்டாங்க. இந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 3 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய ஒரு 100 பேர் வந்து இந்த கள்ள சாராயத்தால உயிரிழந்துள்ள சம்பவம் வந்து தமிழ்நாட்டையே வந்து ஒரு மிகப்பெரிய சோகத்தை வந்து ஏற்படுத்தி உள்ளது. எனவே தமிழக அரசு, தமிழக அதிகாரிகள் வந்து தமிழ்நாட்டுல இதற்கு மேல கள்ள சாராயம் என்ற கலாச்சாரம் முற்றிலுமாக வந்து ஒழிக்கப்படுவதற்கு உரிய நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே கள்ள சாராயத்தால் ஏற்படுகின்ற உயிரிழப்புகளை தடுக்க முடியும் என்பதே ஒட்டுமொத்த தமிழக மக்களின் வந்து கோரிக்கையாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் நந்தகுமாருடன் விஜயபாலன், ஜெம் டிவி நியூஸ்.